ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான பெரிய ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்டான ப்ரைஸுக்கு கரெக்டாகி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம இந்த ப்ரைஸில் எடுத்தோம் அப்படின்னா பெருசாக எதிர்காலத்தில் பணம் பண்ணிட முடியும். அது என்ன ஸ்டாக்ங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே, வீடியோ தானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் சில வார்த்தைகள். இது யாருக்காக டிசைன் பண்ணோம் அப்படின்னா, வெறும் 10K வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபா வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே பெருசாக வந்துட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 ருபீஸோ 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், 10,000 ரூபா இருந்தால் போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை, இதுவே போதுமானது. இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அசைஸே 10K, 10,000 ரூபா போதும், அதுக்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை, லட்சக்கணக்கான ரூபாய்கள்லாம் தேவையில்லை ஷேர் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஹைலைட்டு, இதில் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து டைம்லி ட்ரேடு லோ ப்ரைஸில் லோ கேபிட்டலில் பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம், அல்லது ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். ஏன் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கூட ஒரு 3 to 7 மினிட்ஸ்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் எனக்கு தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் அந்த சப்ஸ்கிரைபர் அவராகவே தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், ஏன் இந்த கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு மாதம் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேர்லாம் ரொம்ப சூப்பராக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இதில் வந்து ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேட் தான் பண்ணுறது, அதிகமான மார்க்கெட்டை பார்த்து அப்படி ஓடி போய் விடுறது கிடையாது. இது ரொம்ப மெதுவாக பண்ணாலே போதும். ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் மோட்டோ. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம கொடுக்க சில ட்ரேடிங் டிப்ஸ் முன்னாடியே அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை டீட்டெயில் வந்து பின்னாடி வரும். இப்போ நம்ம இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ண நம்ம என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம். பட் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்போர்ட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, ஒரு புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த மோட்டிவும் கிடையாது. இப்போவே இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த பென்னி ஸ்டாக் இல்லையா, அந்த பென்னி ஸ்டாக் பார்க்கலாம். சரி, என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வோடஃபோன் ஐடியா தான். வோடஃபோன் ஐடியாவா, அவ்வளோதானா, இதை பற்றியா பேச போகிறீங்க அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஸ்கிப் பண்ண விரும்பலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து சரியான ரேட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம முத கொடுத்த ரெக்கமெண்ட் பண்ண ரேட்டுங்கிறது வந்து ஒரு 7 ரூபா 35 பைசா வரைக்கும் வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம். 6.96 பைசாக்கு வந்த போதும் சொன்னோம், அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறி போய் ஒரு 17 ருபீஸ் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் 32 லெவலுக்கு போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஆசிலேஷன் இருக்கத்தான் செஞ்சது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த கீழே வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ருபீஸ்க்கும் கீழே வந்துடுச்சு. ஸோ 11 ருபீஸ் கீழே வந்தால் இது சரியான பையிங் பாயிண்ட் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 8 ருபீஸ் 95 பைசே அந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா சரியான பையிங் பாயிண்ட் 2 அப்படின்னு நம்ம ஸ்பேஸ் 2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் இந்த மாதிரி கீழே இந்த ஸ்டாக் வந்திருக்குன்னு பார்த்தா, இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வோடஃபோன் ஐடியா, அப்புறம் இண்டஸ் டவர், அப்புறம் வந்து பாரதி ஏர்டெல், எல்லா டெலிகாம் கம்பெனிஸுமே சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டு விட்டாங்க. அந்த கேஸ் என்னென்னா, இந்த ரீகாம்புடேஷன் ஆஃப் ஏஜிஆர். ஸோ இந்த ரீகாம்புடேஷன் ஆஃப் ஏஜிஆரை வந்து அப்ஹோல்ட் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. இவங்களுக்கு பாதகமாக அந்த
போயிடுச்சு. அந்த முடிவு அப்ரூவல் பண்ணதுனால உங்களுக்கு பாதகமாக போயிடுச்சு. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாம் போட்டு இதை அடித்து துவைச்சதுனால இந்த ஸ்டாக் வந்து 13 ரூபாய்க்கு மேலெல்லாம் இருந்தது. அது கீழே இறங்கி 11 ருபீஸ்க்கு கீழே வந்துடுச்சு. அப்போ இந்த வோடஃபோன் ஐடியா ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக கீழே போகும்னு பார்த்தா கீழே போனாலும் கவலை இல்லை. இந்த ஸ்டாக் இறங்க வாங்கி வச்சுட்டே வரலாம். நான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் வரேன். பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் பண்ணுறேங்கிறக்க நீங்கள் பண்ண வேண்டாம். என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து பென்னி ஸ்டாக்காகத்தான் இருக்குது. எதிர்காலத்தில் இது ரொம்ப பெருசாக போகலாங்கிறது தான் ஒரு அனுபவ உண்மை. அதாவது ஏஷியர் மோட்டார் இப்படி தான் கிடந்தது, நிறைய சின்ன ஸ்டாக்லாம் இப்படி தான், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் இப்படி தான் கிடந்தது. ஸோ இப்படி கடந்த ஸ்டாக் தான் எதிர்காலத்தில் பெருசாக வந்திருக்கு. அப்போ இந்த வோடஃபோன் ஸ்டாக்கை வந்து வாங்கலாமான்னு கேட்டால் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவங்கள வோடஃபோன் ஸ்டாக்கை வாங்கலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறதுக்கு ஹார்ட் அண்ட் மணியை போடாமல் வீட்டில் உள்ள ஸ்கிராப் ஐட்டம்லாம் கழிச்சு கட்டினோம்னா கிடைக்கக்கூடிய பணம், பிடிக்காத ஃபங்க்ஷனுக்கு போய் மொய் வச்சுட்டு சும்மா வேண்டாம் வெறுப்பா வெளியே வர்றதை விட அங்கே போக அந்த மொய் வைக்கிற பணத்தை இந்த மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அப்படிலாம் வந்தால் ஒரு காலகட்டத்தில் இது பெருசாக போகும்போது அது ஒரு சைஸபிள் பெரிய தொகையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். இந்த ஸ்டாக்கை வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க வாங்கி சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் வந்து லோ ப்ரைஸில் 10K வச்சு பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த வில் ஸ்ட்ரீட் கசினோ அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கானது. இது வந்து சாதாரண இன்வெஸ்டர்ஸு சாதாரண ட்ரேடர்ஸ்க்கு பொருத்தமாக இருக்காது. ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் 1 lakh rupees கிட்டே இருக்கும். இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய அளவில் இருக்கும். ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஹாய் கேசினோன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி கொடுங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயில் வரும். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்காது. அப்புறம் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும். ஸோ எல்லாருமே நிறையா வந்து இந்த பழைய கன்வென்ஷனல் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, பழைய காலத்து ப்ரோக்கர்ஸ், அதில் போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஹிடன் சார்ஜஸ் நிறையா இருக்கும். அவங்க ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அதில் சில பேர்லாம் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கை கொடுக்காம போயிருக்கும். சர்வர் ஹேங் ஆகிருக்கும். பர்டிகுலர் சமயத்தில் எக்ஸிட் ஆக முடியாமல் இருக்கும். ஓவர் நைட் போச்சு இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிட் பண்ண முடியாமல் போயிருக்கும். பர்டிகுலர் சமயத்தில் மார்க்கெட் கீழே விழும்போது ஒரு ஸ்டாக்கில் ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஸ்மூத்தாக ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியான மொபைல் ஆப் வேணும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள்கிட்ட எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இதை ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது இதே வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொருத்தர் பேரில் கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கு. அப்புறம் மறந்துடாதீங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அருமையாக போயிட்டுருக்கு, சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அருமையாக போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சேர்ந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்டாக் எதாவது மற்ற ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை ஸ்டாக் பற்றி வீடியோ போட்டு விட்றேன். ஸோ இந்த சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் இந்த சேனலை ப்ரொமோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.